என்னோட பிள்ளை நல்லா தான் படிக்கிறான். ஆனா, எந்த போட்டித் தேர்வும் எழுத மாட்டேன்றான். அதே மாதிரி கேரம் போர்டு, செஸ்ஸு அந்த போட்டியிலலாம் கலந்துக்கவே மாட்டேங்கிறான். எந்த இதுலயுமே கலந்துக்க மாட்றான். அவனுக்கு நெறைய திறமையும் இருக்கு. அதாவது பல திறமைகள் இருக்கு. ஆனா எதுவுமே அவரு கலந்து கொள்ள மாட்றாரு. படிக்கிறாரு, எக்ஸாமுக்கு போறாரு, வராரு. அதுல மட்டும் மார்க் வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா இந்த போட்டித் தேர்வு அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீட்டு மாதிரியான தேர்வு எல்லாம் கலந்துக்கிறதுக்கு தயங்குறாருன்னு சொல்றீங்க நீங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலைமை அது. இந்த மனநிலைங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இந்த நீட்டில் ஃபெயிலரான ஒரு குழந்தை, அனிதாவா அனிதாங்கிற ஒரு பெண் குழந்தை இறந்து போச்சு. அதுக்கப்புறமா சில குழந்தைங்களாம் இறந்ததெல்லாம் உண்டு. இதெல்லாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்குது இல்லையா? அந்த சைக்காலஜிக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய குடும்பம்தான். என்ன அது அப்படின்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டு நல்லது இல்லை. அந்த மாதிரி அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய ஊக்கப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கு பாருங்கள். ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறீங்கன்னா பொதுவாக ஊக்கப்படுத்துறது நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா? குழந்தைங்களுக்கெல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. என்கரேஜ் பண்ணுற விஷயங்கிறது நல்ல விஷயம்தான். அது ஜெயிக்க என்ன ஆகும்னா அதை கொஞ்சம் நீங்கள் தட்டணும், மட்டம் தட்டணும். அதை தட்டி அளவோடு வச்சுக்கணும். ஜெயிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன், குட் ஜாப், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுடணும். ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு, ஒரு சின்ன பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன குழந்தையோட பிறந்த நாள், ஒரு 5 வயசு குழந்தைக்கு பிறந்த நாள்னு வச்சுக்கங்களேன். சாதாரண குடும்பத்தில் இருக்கிறாங்க, தெரு நெடுக்க பேனர் வைக்கிறது, சில கட்சிக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு 5வது பிறந்த நாளுக்கு போய் கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு கேக் வெட்டுறது, மைக் செட் போடுறது, சீரியல் செட்டு போடுறது, இதெல்லாம் ஓவருங்க. இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் வளர்கிற குழந்தைங்க தான் பாதிப்படையுது. தோல்வியை தாங்குகிற சக்தி இல்லை அவங்களுக்கு. போட்டியில் கலந்துக்கிற மனப்பக்குவம், பயம் இருக்குது அவங்களுக்கு. மனப்பக்குவம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஃபெயிலியர் வரும், நிறைய ஃபெயிலியரு, நிறைய ரிஜெக்ஷனு, நோன்னு சொல்லக்கூடியது, மாட்டேன்னு சொல்லுவாங்க, அது கிரிட்டிசம் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் தெரியுங்களா? நம்ம வீட்டுங்களில் ஒரு குழந்தை எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், மாதம் எனக்கு ட்ரெஸ் வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கு. இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடுன்னு கேட்குது. கேட்க வாங்கி கொடுக்கக்கூடாது. நோ சொல்லணும். நோ, முடியாது, இந்த மாதம் தான் வாங்கினேன், என்ன அர்ஜென்ட்டு, அடுத்த மாதம் வாங்கலாம். பார்த்த உடனே அதெல்லாம் வாங்குறது. காசு இருக்கட்டும், உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் வசதியாக இருங்க, அதெல்லாம் அதை பற்றி அவசியம் இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இருக்கும்போதே அப்பப்போ வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறது, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சும்மா சாதாரணமாக பிஸ்கட், சாக்லேட் கேட்குறாங்க இல்லையா? அந்த சாக்லேட்டே சதாகாலம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை ஏமாற்ற விடணும். இன்னும் சொல்லணும். நீங்கள் முடியாது, நேற்று தான் சாப்பிட்டேன், இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, நாளைக்கு பார்க்கலாம் சொல்லணும். அந்த மாதிரி நோஸை அந்த குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து நிறைய கலெக்ட் பண்ணணும். அது கலெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். சேர்க்கட்டும், நூற்றுக்கணக்கான நோஸ் கலெக்ஷன் ஆகணும். அது அவ்வளோ முறை நீங்கள் நோ சொல்லியிருக்கணும். எடுத்தோன்னே உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது. கிரிட்டிசம், நெகட்டிவ் கிரிட்டிசமும் வேணும். இப்போ எங்களோட வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் நான். ஏன் அப்படின்னா, எனக்கு அட்வைஸ்க்கோ இல்லை வேறு எதாவது சஜஷன் கொடுக்கறதுக்கோ ட்ரை பண்ணால் கூட பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியாலெல்லாம் ஐடி கிடையாது. பப்ளிக் சர்வெலாம் நாங்கள்லாம் இங்கே ஃபோன் நம்பர் போட்டு வச்சுருக்குறோம், இதெல்லாம் இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் ஃபோனில் அனுப்புகிறீங்க, கேட்குறீங்க, ஃபோனெல்லாம் கேட்குறீங்களா? அதே மாதிரி உங்களோட கிரிட்டிசம் கூட நேரில் சொல்லலாம்ல, ஃபோனில் சொல்லலாம்ல. ஏங்க நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லலாம். ஆனால் அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க.
அசிங்கமாக கமெண்டில் போடுவானுங்க. ஒரு பிஜேபி சாதகமாக ஒன்று போட்டுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களாம் வந்து கேவலமாக வந்து கமெண்டில் போடுவாங்க. ஏன்னா நம்ம தேடி போக மாட்டோம், அவங்க ஐடி வந்து இடன் ஐடியா தான் இருக்கும், அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்காது, எதுவும் இருக்காது. இதுக்காக சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் குழத்தனமாக இடன் ஐடி வச்சுக்கிறவங்கெல்லாம் தான் இந்த மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு அதை பார்த்து அந்த நெகட்டிவ்ஸ் நமக்கு ஏறணும்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை பாஸ் பண்ண வேணாம், எதுவுமே எங்களை பாராட்டும் வேணாம், எதுவும் பண்ண வேண்டாம். நாங்கள் போகிறது போட்டுக்கிட்டே இருப்போம் வீடியோஸ். பார்க்குறீங்களா, நல்லா இருக்குதா இல்லையான்னு இன்னொரு ஆப்ஷனில் நாங்கள் தெரிஞ்சுப்போம். லைக் எவ்வளோ வருது, நான் 10% லைக் எதிர்பார்ப்பேன். 1000 பேர் பார்த்தாங்கன்னா அதில் 100 லைக் வரணும்னு பார்க்க, அப்போ அது கருத்து நல்ல கருத்துன்னு இருக்கும். டிஸ்லைக் நிறைய வந்துச்சுன்னா கஷ்டம். எனக்கு டிஸ்லைக்கே வரதில்லை, லைக் நிறைய வரும், அல்லது லைக் வந்து 10% கீழெல்லாம் கூட வரும். சரி, ஓகே, பரவாயில்ல, அதுவே போதும். சரி, இந்த கருத்து ஒன்றும் அவ்வளோ ஜனரஞ்சகமாக இல்லை, இந்த வீடியோ அவ்வளோ ஜனரஞ்சகமாக இல்லை அப்படின்லாம் தெரியும். சிலது நிறைய ஓடுங்க, 1000 ஓடும். ஓடினாலும் அந்த வீடியோக்கு வந்து லைக்ஸ் கம்மியாக கிடைக்குங்க. அப்போ நிறைய பரவுது, ஆனால் லைக்ஸ் கம்மியாக கிடைக்கும். போட மாட்டாங்க, பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு விட்டாங்க, நிறைய போகுது அவ்வளோ. ஸோ அந்த மாதிரி லைக்கு டிஸ்லைக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் இல்லாமலாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிரிட்டிசம், நெகட்டிவ் கிரிட்டிசம் தான் வரப்போகுது, பாராட்டுறது ஒன்றும் நெகட்டிவ்ஸ் தான் நிறைய வரப்போகுது, அது தேவையில்லை. ஆனால் வாழ்க்கையில் வந்து எதிர்மறை இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கே உண்டு, ஒரு ட்ரைனிங் உண்டு. ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு சுற்றி 4 பேர் உட்காந்துட்டு அவங்கள பற்றி நெகட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லணும். சொல்ல அவங்க மனசில் வந்து சில பேர்லாம் அழுதே போயிடுவாங்க, அழுதுருவாங்க, கோவம் வந்துடும், அதெல்லாம் வரும். விளையாட்டாக கூட வச்சுப்பாங்க, அதெல்லாம் சில இடத்துல எல்லாம் இருக்குது. நெகட்டிவ்ஸை கலெக்ட் அது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நமக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். நெகட்டிவ் கிரிட்டிசம்ஸை நம்ம வந்து திங்க் பண்ணணும். பாராட்டினாலும் சரி அது நமக்கு தகுதியான்னு பார்க்கணும், நெகட்டிவாக சொன்னாலும் சரி அது தகுதியான்னு பார்க்கணும். நோஸை வந்து நிறைய கலெக்ட் பண்ணணும். நெகட்டிவ் கிரிட்டிசம், விமர்சனங்களை வந்து நம்ம வந்து யோசிக்கணும், திங்க் பண்ணணும். அதே போல் ரிஜெக்ஷன், எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னாக்கா இது வேணாம், போகணும், ஸ்கூலில் சொல்லலாம், காலேஜில் சொல்லலாம், எவ்வளோ இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோர் டு டோர் டெலிவரிலாம் பண்ணுவாங்கள்ல, இது சேல்ஸ் பண்ணுவாங்க, புக்ஸ் எடுத்தாந்து விற்கிறது, அது இதுன்னு ஏகப்பட்டது டோர் டு டோர் விற்பாங்கள்ல. அந்த வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுமா. அதில் வந்து எல்லோரும் வாங்க மாட்டாங்க, டபாலுக்கு கதவு சாத்துவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இது வேண்டான்னு சொல்லுவாங்க. வேணாம், நீங்கள் வந்து காய்கறி விற்கிறாங்க பாருங்கள், அந்த காய்கறியில் என்னங்க இது காய்கறி நல்லாவே இல்லை, எல்லாமே வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எதை பற்றியும் கவலைக்கூடாது, உங்களுக்கு நாங்கள் திங்க் பண்ணுங்க. நீங்கள் அந்த கிரிட்டிசம்த்தை நீங்கள் திங்க் பண்ணுங்க, இது கரெக்டாக இருக்கா இல்லை அவங்க வந்து வியாபாரத்துக்காக சொல்கிறாங்க, விலை குறைக்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்களா, தெரிஞ்சு போச்சா. அந்த ரிஜெக்ஷன் நீங்கள் ஏற்றுக்க கவலையப்படாதுங்க. இதாம்மா, இதான் ரேட்டு, இதான், இது வேணும்னா வாங்கி, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிஜெக்ஷனை வந்து கவலைப்படக்கூடாது, டோன்ட் வரி. ரிஜெக்ஷன்னா டோன்ட் வரி. நோஸ்னா கலெக்ட் பண்ணணும், கிரிட்டிசம்னா திங்க் பண்ணணும், ஃபெயிலியர்னா அக்செப்ட் பண்ணணும். இப்போது ஓட்டப்பந்தயத்தில் எவ்வளோ பேர் ஓடுவாங்க, ஒருத்தன் தான் ஜெயிக்க போகிறான், மீதி பேர்லாம் என்ன அர்த்தம், ஒருத்தன் ஜெயிக்க போகிறான், 2வது ஆள் 3வது ஆள் வரைக்கும் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி பேர்லாம் என்ன ஆகும், எல்லாம் தோற்று போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஃபெயிலியர் அவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் அடுத்த வாட்டி அவங்க கலந்துக்கிறாங்க. கடைசியாக வந்தவங்க கூட ஃபெயிலியரை கலந்துப்பான், அக்செப்ட் பண்ணிப்பான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வாட்டி அவன் முயற்சி பண்ணுவான். ஆக ரேஸில் இருக்க மாதிரி எவ்வளோ கிரிக்கெட் இந்தியா விளையாடுறாங்க, இப்போ எவ்வளோ விளையாட்டு விளையாடுறாங்க, கிரிக்கெட்லாம் விளையாடுறாங்க, மற்ற விளையாட்டுலாம் இருக்குது. ஒரு சைடு ஜெயிச்சா இன்னொரு சைடு தோக்கணும். இரவு பகல் எப்படியோ அது மாதிரி வெற்றி தோல்வியும் சகஜம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும்னா அந்த ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த நாளும் நீங்கள் கொடுக்கல, நீங்கள் சொல்லியும் கொடுக்கல, ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணி சொல்லலை, ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வந்து மீட் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நோஸ், அதை வந்து கலெக்ட் பண்ணதே இல்லை, ஒரு நோ கூட வாங்கினதே இல்லை அது காதில். அப்புறம் கிரிட்டிசம், அது கேட்குற சக்தியே அதுக்கு இல்லை. இந்த காரணம் தான் அந்த எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறது. அப்போனா என்ன அர்த்தம், உளவியல் பிரச்சனைக்கு நீங்கள் தள்ளி விட்டுட்டீங்க அந்த குழந்தையன்னு அர்த்தம்.
இந்த மாதிரி ஆளுங்க தான் 10th தோற்று போனா, +2 தோற்று போனா, நீட்டு தோற்று போனா, ரவுண்டு தோற்று போனான்னு சொல்லிட்டு எது தோற்றாலும் சூசைட் அட்டன் பண்ணுறது. லவ் ஃபெயிலியர் ஆனால் கூட வாழறாங்க எவ்வளோ பேர். இன்னும் கூட இருக்குது துக்கம். யாராவது செத்து போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வாழணும். வித் ஆர் வித்தவுட் எனிதிங், வித் ஆர் வித்தவுட் எனிபடி, வி ஹாவ் டு லிவ் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு உயிருக்கு உயிரான வாழ்க்கை துணைவர் துணைவி கூட மறைஞ்சு போகலாம். அப்போ கூட இன்னொருத்தரை வாழணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவர் இறந்துட்டா மனைவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நீண்ட காலத்துக்கு கூட வாழ்வாங்க. ஆனால் மனைவி இறந்துட்டா கணவர் நீண்ட காலத்துக்கு வாழ மாட்டார். அப்போனா என்ன அர்த்தம்னா யார் யாரை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. டிபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக பாசமும் அதிகமாக இருந்திருக்கு. அவங்க இல்லாமல் இவரால் வில் பவரோட வாழ முடியல. அது மாதிரி இதெல்லாம் அந்த துக்கத்தை நான் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை. ஃபெயிலியரு, ரிஜெக்ஷன், நோஸ் அண்டு கிரிட்டிசம் தான் சொல்லியிருக்கிறேன். ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ஷனுக்கு டோன்ட் வரி சொல்லணும், நோஸை கலெக்ட் பண்ணணும், கிரிட்டிசம் வந்ததுன்னா திங்க் பண்ணணும். இதுதான் நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அப்புறமா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொன்ன பாருங்கள். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறன்ற பேர் வழியாக எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எது பண்ணாலும் ஒரு ஏ போட்டுட்டா நீங்கள் ஏ போடுறது அது 2.5 வயசில் ஏ போட்டுதுன்னா பரவாயில்ல, அது 8 வயசில் ஏ போட்டால் கூட நீங்கள் கை தட்டிக்கிட்டு இருப்பீங்களா? என்கரேஜ்மெண்ட் நிறைய பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஓகே அப்படி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது சிம்பிள் ஆக்கணும். அது சிம்பிள் ஆகணும். இது சாதாரண விஷயந்தான். இந்த ஜெயிச்சது ஒரு சாதாரண விஷயம் தானே நினைக்கணும். நீங்கள் ஓவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அது யாரை என்கரேஜ் பண்ணணும்னா ஃபெயிலியர் ஆகிறவனை தான் என்கரேஜ் பண்ணணுங்க. ஜெயிச்சவனையே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. யாருக்கு தேவை? வியாதி உள்ளவனுக்கு தான் வைத்தியரை போய் பார்க்கணும். வியாதிக்குள்ள தான் ட்ரீட்மெண்ட் தேவை. ஃபெயிலியர் எல்லாம் இருக்கான், துக்கத்தில் ஆறுதல் யாருக்கு தேவை? துக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஆறுதல் தேவை. ஃபெயிலியர் இருக்கிறவனுக்கு தான் என்கரேஜ்மெண்ட் தேவை. ஊக்கப்படுத்துகிற பேர் வழின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்ல அவனுக்கு ஆணும் தலைக்கு மேலே ஏறும். தலைக்கு மேலே ஏறும். எவ்வளோ பேர் திறமை எனக்கு தெரியும். நிறைய பேர் இருக்காங்க. விஜய் டிவிலெல்லாம் இந்த டிவி அந்த டிவின்னு எல்லா டிவிலையுமே இந்த பாட்டெல்லாம் சூப்பர் சிங்கர் மாதிரியான பாட்டுக்கெல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் பாடுறவங்க இருக்கிறாங்க. போய் ஆடிஷனில் போய் கலந்துக்கோனாக்கா கலந்துக்கவே மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாக்கா அவமானம் ஆகிடுமா. என்ன அப்படி பெரிய அவமானம் வரும்? குரல் சரியில்லாதவன் பாட தெரியாததெல்லாம் போய் பாடி காமெடியாக அதெல்லாம் டிவியில் போட்டு அவமானப்படுத்துகிறானுங்க. நல்லா பாடுற நீங்கள் போய் கலந்துக்குங்கன்னா கலந்துக்க மாட்டாங்க. பயம், தோல்வி பயம், ரிஜெக்ஷன் ஆகிடுவோன்ற பயம், நோன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம், இதெல்லாம் ஒரு பாட்டான்னு கிரிட்டிசம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம். ஆக இது உளவியல் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் கவுன்சிலிங் போகணும். இதெல்லாம் சாதாரண விஷயம்னு சொல்லணும். அந்த குழந்தை என்ன படிக்குதுன்னு நீங்கள் சொல்லலை, அதனால் எனக்கு தெரியல. ஆனால் இது ஆபத்தானது. அதுக்கு மார்க் வருது. அது ஸ்கூல் எக்ஸாம், ரெகுலர் எக்ஸாம்ஸை மட்டும்தான் அது எழுதிக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கு அந்த விஷயத்தில் மட்டும்தான் அதுக்கு நம்பிக்கை இருக்குது. மற்ற எதுலேயுமே அதுக்கு நம்பிக்கை இல்லை. பயம் இருக்குது. தோல்வி பயம், அவமான பயம், ரிஜெக்ஷன் நோஸ் சொல்லுவாங்கன்ற பயம், விமர்சனம் ஆயிடுவாங்களோன்ற பயம், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போக்கணும். கவுன்சிலிங் பண்ணுங்கள். யாரும் உங்களுக்கு தெரியலன்னா நம்மக்கிட்டே கூப்பிட்டாங்க, பண்ணி விடுவோம். நன்றி, வணக்கம்.